தம்பி தம்பி, இது வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, இப்படி எல்லாம் இங்க குடிக்காதீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. அவனுங்க அப்படியே கையை கட்டிக்கிட்டு நல்ல பிள்ளைங்க மாதிரி தலையாட்டுவானுங்களா? அந்த பரம யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுவும் நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுக்கவே மாட்டான். இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. நான் போய் கேக்குறேன். அம்மா இருமா இருமா, நான் தான் போய் கேக்குறேன்னு சொல்றேன்ல, நான் போய் கேக்குறேன். ஆமா, இது ஏன் கட்டிங்னு பேர் வந்துச்சு? முடி வெட்டுறதுக்கு எதுக்கடா கட்டிங்னு சொல்றாங்க? அந்த சரக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரிதான் இது சரக்க ஊத்தி சரக்குன்னு அடிக்கிறனால தான் அதுக்கு பேரு கட்டிங்னு சொல்றாங்க. குடி. கைப்புல நீ ரொம்ப பெரிய ஞானி ஆயிட்டன. டேய், சரக்கு உள்ள போச்சுன்னா எல்லாருமே ஜானி தான்டா. மாப்ள, உனக்கு என்ன வேணும் மாப்ள? உனக்கு அந்த நிலா வேணுமா, இந்த பூமி வேணுமாடா, இல்ல அந்த நட்சத்திரம் வேணுமாடா? மாப்ள, இப்ப எனக்கு உன் மேல பெருக்கெடுக்கிற பாசத்துல அப்படியே அந்த நிலாவை வளைச்சு கொண்டு வந்து உன் தலையில வச்சு அந்த நட்சத்திரத்தை எல்லாம் மாலையா கோத்து உன் கழுத்துல மாட்டி விடணும் போல இருக்கு மாப்ள. நீ என் பரமடா மாப்ள, ஏன் பரம? அண்ணே, கைப்புள்ளைங்க என்னடா ஏயோ கைப்புள்ள, நான் குடிக்கிற அதே சரக்கு தானே நீங்க குடிக்கிற? எக்ஸாக்ட்லி. இல்ல சரக்குல வேற ஏதாவது ஊத்தி மாத்தி அடிக்கிறியா? ஏன் மாப்ள? ஏன் அப்படி ஆயிட்ட? மாமாக்கு கொஞ்சம் போதாலே சருணி எழுடணும், உனக்கு தெரியாத பரமா? சரியான ஆளு. என்னப்பா இது நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெருசு நியாய அநியாயத்தை பத்தி நீ எங்க கிட்ட பேசுறியா? அப்படி நாங்க என்ன அநியாயம் பண்ணிட்டோம்? காஃபி குடிக்க கிளாஸ் கேட்டீங்களேன்னு கொண்டு வந்து கொடுத்தேன், அதுல போய் இப்படி தண்ணி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு சரியா இருக்கா? தண்ணி அடிக்கிறோம் நான் பெருசு, தண்ணி அடிக்கிறோம் அது இதுன்னு ஓவரா பேசிட்டு இருக்கா. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தண்ணி அடிக்கிற மாதிரி தெரியுது? அதானே. எல்லாரும் லைன்ல நில்லுங்கடா. வேண்டாம் பெருசு, சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தப்பு செய்யலன்னு நிரூபிச்சு காட்டிடணும். நீ என்ன பண்ற, போயிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு